அனைவருக்கும் வணக்கம். சலீம் அண்ணன் வந்து எனக்கு ரவி வழியில் தான் எனக்கு பழக்கம். ஆக்சுவலாக சலீம் அண்ணன் அப்படிங்கிறத விட அம்மான்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் பிகினிங்கில் எங்கள் முண்டாஸ்பட்டியில் ஒர்க் பண்ண சமயத்தில் வந்து ரூமில் எல்லாம் ஒன்றா ஒரு 7-8 பேர், ரவி, ராம் அண்டு அர்ஜுன், மொத்தம் 7-8 பேர் இருப்போம். அது மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து சமையல் பண்ணுறவர் வந்து சலீம் அண்ணன் தான். சமையல் பண்ணுறது மட்டும் இல்லை, ஏன் அம்மான்னு சொல்கிறேன்னா, எங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லோரும் அதிகமாக சாப்பிட்ருவோம், பத்தாது, அதை மறைச்சிட்டு அவருக்கு பத்தாது, அதை கூட மறைச்சிட்டு எங்களுக்கு சர்வ் பண்ணுவார். கடைசியில் அவர் மிச்சம் மீதி இருக்கும் அந்த பழைய சாதத்தை எடுத்துகிட்டு சாப்பிட்டு அப்புறம் மானி தான் தெரியும். அந்த மாதிரி வீட்டில் எங்கள் அம்மாட்ட கூட சொல்லுவேன். அந்தளவுக்கு எங்களை வந்து பார்த்துக்கிட்டவர். அது போக ஸ்கிரிப்ட் சென்ஸும் ரொம்ப இருக்கும். எல்லா ஸ்கிரிப்டும் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட படிக்க கொடுத்துட்ருக்கோம். அதனால் அந்தளவு ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்குது. அவர் இதுவே லேட்டுன்னு நினைக்கிறேன். அவர் முன்னாடியே படம் பண்ணிடணும். கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி பெறும். அந்த ஞான சௌந்தர் என்கிற சந்தோஷ் தம்பி மாதிரி நாங்கள் கிரிக்கெட் விளையாட போகும்போது அவன் சும்மா பால் பொடி போட்டுருந்தான். திடீர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கேமரா பண்ணிக்கிறேன்னா அப்படின்னா, நீ எங்கடா கேமரா மேனானே அப்படின்னு எனக்கே ஷாக்காக இருந்தது. அப்புறம் நான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன், சென்சிபிளாக. இப்போ அதிகமாக நிறையா டவுட்ஸ் இப்போ அவங்ககிட்ட கேட்குற அளவு வளர்ந்துருக்கான். இன்னும் அவனும் நிறைய படங்கள் பண்ணணும். அண்டு விதாத் சாரும் முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ராமன் ரவி 2 பேரும் முண்டாஸ்பட்டின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நாங்கள் எங்கள் டீமில் ஃபஸ்ட்டு பார்த்த ஹீரோ விதாத் சார் தான். அப்போவே வந்து அவ்வளோ ஒரு டவுன் டு எர்த் தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, ஒரு புது பசங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு நம்பிக்கை கொடுத்து, அவர் கொடுத்த நம்பிக்கையில் தான் அது மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் கூட மூவ் ஆச்சுன்னு சொல்லலாம். அதனால விதாத் சார் இருக்கார். அண்டு ஹீரோயின்ஸே தான் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்டு விக்கி மாஸ்டர் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப நாளாக எங்களுக்கு பழக்கம். அண்டு மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ப்ரொடியூசர் பத்ரி சார், அவர் திருப்பூர்காரர், எங்கள் அப்பாவோட நண்பர். அவருக்கும் இந்த படம் வெற்றி படமாக வந்து மேலும் மேலும் பல படங்கள் பண்ணோம். மொத்த குழுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ மரகத நாணயம் அப்படின்ற ஒரு சிறப்பான படத்தை கொடுத்ததுக்கும் உங்களுக்கு எங்களுடைய நன்றி. அடுத்தடுத்த படங்கள் சீக்கிரமாக நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் மாதிரி கூட எனக்கு லைட்டாக தோணுது. எல்லாருமே வந்து இன்டர்லிங்க்டு பல கதைகள் வந்து வெளியே வருது. எப்படியும் தனித்தனியாக இன்டர்வியூ எடுத்தால் நிறைய விஷயங்கள் டேரக்டர் பற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், சாஜி சலீம் சார் பற்றி. அண்ட் அடுத்ததாக கட்டா குஸ்தி படத்துடைய இயக்குனர் திரு செல்லா ஐயாவு அவர்களை பேசுமாறு. எல்லாருக்கும் வணக்கம். சலீம் சார் எனக்கு விஷ்ணு சார் மூலமாக தான் பழக்கம். விஷ்ணு சார் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், இது மாதிரி முண்டாசுப்பட்டி ராட்சசனில் சலீம்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவார், நல்ல டைலாக் சொல்லி கொடுப்பாரு, நல்ல ஸ்கிரிப்ட் சென்ஸ் உள்ள ஆள், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பார், கரெக்ஷன் சொல்லுவார்னு அடிக்கடி சொல்லுவார். அதனாலே கட்டா குஸ்தி ஷூட் போகும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், சலீம் சாரே வந்து ஒர்க் பண்ணுறது கூப்பிடுவோம் சார் அப்படின்னு. இல்லை, அவர் தனியாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சலீம் சார்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ண முடியுமா சார்னு. நான் கேட்கும்போது ஆக்சுவலாக ஷூட்டுக்கு ஒரு வாரம் 10 நாள் தான் இருந்துச்சு. அப்போ சொன்னார் அவர், இல்லை சார் நானும் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எந்த நேரம் வேணாலும் கமிட் ஆகலாம், இந்த நேரத்தில் வந்து ஒர்க் பண்ணுறது சிரமமாக இருக்கும், இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்றீங்க நான் வர்றேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஃபுல் ஃபிலிம் ஒர்க் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை சார், நீங்கள் எப்போ கமிட் ஆனாலும் அன்றைக்கே நீங்கள் கிளம்பிடலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் வந்து கட்டா குஸ்தி வந்து ஒர்க் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் தென்காசியில் போய் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த ஷெட்யூல் 20 days ஷூட் பண்ணோம். ஷெட்யூல் முடியும் போதே அவர் இன்னொரு படம் கமிட் ஆகிட்டார். அவருக்கு கால் வந்து ப்ரொடியூசர்லேருந்து உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்தே சந்தோஷமாக சார் கிளம்பி போனார். அந்த 20 நாளும் சலீம் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவான நபர். அதனால தான் வந்து இப்போ ஒரு படம் மொதல் படம் அவர் டைரக்ட் பண்ணி அது கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு அதுக்காக எல்லாருமே என்ன வெயிட் பண்ணுவாங்க. அது அந்த படத்தையே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம், இப்போ முடிஞ்சிடும் இப்போ ரிலீஸ் ஆகிடும்னு. ஆனால் அதுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இல்லாமல் டக்குன்னு அடுத்த படத்தையே முடிச்சிட்டாரு. அந்தளவுக்கு பாசிட்டிவானால. அதுக்கு முன்னாடி அப்படி தான் ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு வந்தார், பெரிய பட்ஜெட்டு, அதனால் இப்போ அதை பண்ண முடியாதுன்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க அப்படின்னாரு. இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, ப்ரொடியூசர்ட்டே வந்து உங்கள் பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்றாப்புல நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு தான் சொன்னார். அந்தளவுக்கு பாசிட்டிவான நபர் சலீம் சார். அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். விதாத் சார் இன்றைக்குள்ள நடிகர்களில் மிகச்சிறந்த நடிகர் அவரும் ஒருத்தர். மைனாலேருந்தே அவரை சூஸ் பண்ணி நடிக்கிற படங்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது. அவரோட ஒரு கிடாயின் கருணை மனு, குரங்கு பொம்மை, அப்புறம் இருக்கப்பற்று,
என்றாவது ஒரு நாள், குயிகோன்னு எல்லா படங்களும் இப்போ 5ஆம் வரையுமே வந்து எல்லாம் அருமையான படங்களாக வரிசையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கதையை செலக்ட் பண்ணி பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். வர்ற படங்களில் இந்த கதை நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணி அதுக்காக வந்து மெனக்கெட்டு பண்ணணும். அதை நம்பி பண்ணுறாரு. அந்த வரிசையில் லாந்தரம் அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸாக அமையும். இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி 2 பேருக்கும் நல்ல பேர் கிடைக்கணும். எம் சினிமா ப்ரொடக்ஷனுக்கு மிகப்பெரிய லாபமும் கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் ஒன் ஆஃப் த லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் வந்து பேச போகிறாங்க. ஒரு படத்தில் வந்து தேர்வாகி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில சீன்ஸ் அதுவுமே லீட் ரோலாக கிடைக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம். சில சீன்ஸ் அப்புறம் ஒரு பாட்டு வந்து இருந்துட்டாலே போதும், அது ஒரு 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 நல்ல அனுபவம். அண்டு முதல் படத்துலேயே அதெல்லாம் அமைகிறது வந்து ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த படத்தில் வந்து த்ரூ அவுட் த மூவியும் இருக்காங்க. ஒரு பாட்டு நம்ம பார்த்தோம், அந்த பாட்டுலேயுமே வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படம் அவங்களுக்கு முதல் படமாக இருந்தாலும் தொடர்ந்து பல படங்கள் தமிழ் சினிமாலையும் சரி மற்ற லாங்குவேஜ்லையுமே சரி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு வாழ்த்தோட சஹானா அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். வணக்கம். பிஃபோர் தட் எனக்கு அவ்வளோ தமிழ் வராது. ஏதாவது தப்பு பண்ணேன்னா ப்ளீஸ் சாரி. This is my first movie. I'm very happy and I'm thrilled about the release of the movie. இப்போ நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன். So I'm not able to tell anything, but I would really want to thank Saji sir, Badri sir, Santosh sir, who made me look so beautiful without makeup in the entire movie, and my co-actors Vivin, Vidal sir and Shweta. And I hope இன்னும் நல்லா தமிழ் படம் பண்ணுவேன் and பெட்டராக தமிழ் பேசுவேன் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சஹானா. கொஞ்ச நேரம் நீங்கள் பேசினாலும் பல பேருடைய சிரிப்பு ஸ்மைல் வந்து பார்க்க முடியும். சஹானா பேசும்போது ஒரே சிரிப்பு தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அடுத்ததான் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய திரு விபின் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அவருக்கும் இது முதல் படம். தொடர்ந்து பல படங்களை பண்ண எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இல்லை, நீங்களே கோட்டெல்லாம் போட்டு வரல, நான் போட்டு வந்துட்டு எதுவும் இல்லை. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். லாந்தர் இரவின் அடையாளம் இந்த படத்தின் மூலமாக என்னை அறிமுகப்படுத்தின சாஜி சலீம் டைரக்டருக்கு என்னோட நன்றிகள். மற்றும் இந்த படத்தை தயாரித்த எம் சினிமாஸ் பத்ரி சார், நன்றி சார். என்ன பேசுன்னு தெரில. ஃபர்ஸ்ட் டைம் என்னோடது முதல் மேடை, என்னோடது முதல் ஸ்டேஜ். இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்த எங்கள் அப்பா மிஸ்டர் சண்முக சுந்தரம், என்னோட பிரதர் மிஸ்டர் சரவணன், அவங்கள ஸ்டேஜுக்கு மட்டும் வர. லாந்தர் இந்த படம் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவி இது. எல்லாருமே பார்க்கணும். ஜூன் 21 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு நாங்கள் எல்லாருமே சரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். எங்களோட கஷ்டம் என்னென்னா, என்னோட இது என்னென்னா, விதார்த் அண்ணா கூடயும் ஷிஃப்தா கூடயும் என்னோடய காம்பினேஷன் மட்டும் இல்லை. அதாவது நெக்ஸ்ட் என்னோட கோ ஆக்டர் சஹானா, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது இந்த படத்தில் கஷ்டப்பட்டிருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்களை நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். மொத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமும் ஸ்டேஜுக்கு வாங்க. கார்த்திக் ப்ரோ, கணேஷ், முசஃப், திருமலை சார், மதன். ஏன்னா இதில் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறத விட மொத்த அசிஸ்டன்ட் டேரக்டர் மொத்த டீம் தான் கஷ்டப்பட்டுருக்காங்க. டேரக்டர் கூட சேர்ந்து நாங்கள் தூங்கிட்டு இருந்தாலுமே சரி, அவங்க ஒரு நிமிஷம் கூட அவங்க தூங்குனது கிடையாது. நாங்கள் தூங்கினதெல்லாம் அவங்கள பார்த்தது சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப்பில் தான் அவங்க எல்லாருமே தூங்கியிருக்காங்க. அதனால் அவங்க கூட ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் வந்துட்டு நான் வந்து செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். எல்லோரும் போய் படத்தை பாருங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. அதோட நான் பெருசாக மதிக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னை முதல்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக லாந்தர் படத்தை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய திரு கிருபானந்தன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். சார், உங்களுக்கு கைத்தட்டெல்லாம் அதிகமாக இருக்குது சார். வாங்க சார். பார்த்தீங்களா?
ப்ரொடியூசர் அவர்களுடைய நண்பன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட முதல் மேடை இது. என்னோட நண்பனை படம் எடுத்தது ரொம்ப சந்தோஷம். இது வெற்றியடைய வாழ்த்துக்கள். நடிகர் அனைவருக்கும் சந்தோஷம். நன்றி. மிக்க நன்றி சார். அடுத்ததா இங்கே மேடையில் பேசின எல்லா பெரிய ஆட்களுமே வந்து சொன்ன விஷயம் வந்து பாடல்கள் ரொம்ப அழகாக இருந்தது, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு த்ரில்லர் கைண்ட் ஆஃப் மூவின்னு வரும்போது ஆர்ஆர் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்தோம், அதை வந்து சிறப்பாக கொடுத்துருக்காருன்னும் போது த்ரூ அவுட் த மூவி நம்மளை வந்து அந்த சீட் எட்ஜுக்கு கொண்டு வர வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துடைய இசையமைப்பாளர் திரு பிரவீன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். தமிழில் பேசுகிறேன். ஏன்னா அந்த சாங் எல்லாமே ரொம்ப தூய தமிழ் இருந்துச்சு. ஸோ தமிழ் ஆரம்பித்து இடையில இங்கிலீஷ் வரும், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஆகஸ்ட் 15 ஸ்கூல் அசம்பிளி அப்படியே எல்லோரும் அப்படியே இது மாதிரி இருக்குது. ஸ்டேஜில் ஒரு பையன் நிற்கிறான். நின்றுட்டு அப்படியே லெஃப்டில் வாத்தியார் நிற்கிறாரு, பார்க்குறாரு அவரை. அவன் பார்த்துட்டு பாடுறா பாடுறா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் பார்க்குறான், அப்படியே முடிச்சுட்டே இருக்கான். அவன் வாயில் காற்று தான் வருது, பாட்டு வரல. அப்படியே கொஞ்சம் முழிக்கிறான். சரி கீழே போடா அப்படின்னு சொல்லிட்டு, சார் கீழே வா கீழே அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு நாள் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, ஒரு நாள் இன்னைக்கா ஒரு நாள் நீ பாடுவ, நீ நல்லாவே பாடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் எனக்கு ஒரு பெரிய தோல்வி. என்னடா ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய அசம்பிளி நிற்குது, ஒரு பையன் போயிட்டு நமக்கு ஒரு பாட்டெலாம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காரு. முதல் நாள் வரைக்கும் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி அனுப்பினார். அங்கே போயிட்டு ஒன்றுமே பாடாமல் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேமேனு ஒரே கவலை. சரி நமக்கும் மியூசிக் சம்மந்தமே கிடையாது, நம்ம வேலையை பார்ப்போம் சொல்லிவிட்டு ஸ்கூல் நார்மலாக பண்ணுவோம்ல, அது மாதிரி ரெகுலராக ஸ்போர்ட்ஸு விளையாட்டு அப்படின்னு போயிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. போன பின்னாடி ஹாஸ்டலில் நமக்கு தெரியுமே, எல்லோரும் அப்படியே ஒரே அரட்டை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரூமில் ஒரு பழைய ஹார்மோனியம் எடுத்து ஒருத்தன் வாசிக்கிட்டு இருக்கிறான். ஹார்மோனியம் வாசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம காதில் கேட்குது, என்ன வாசிக்கிறான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறேன். வாசிக்கிறான்னு கேட்டாங்க. இல்லை இல்லை எனக்கு மியூசிக் ரொம்ப தூரம், நீங்களே வாசிங்க, நான் சும்மா வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் கழித்து வச்சுட்டு போயிட்டாரு. சரி என்ன தான் அமைக்கி பார்க்கலாமே, என்ன இருக்குது ஹார்மோனியத்தில், நம்ம தான் எல்லா வீடியோலையும் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மோனியத்தை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கீ அமைக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது என்னவோ கோயின்சிடென்ட், அந்த டைம் ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பாட்டுடைய அதே பிச் நோட்டு ஸ்கேல் எல்லாமே நான் வாசிக்கிறேன், அந்த நோட்லேயே சிங்க் ஆகுது. என்னது நம்ம வாசிக்கிறது டியூன், நம்ம டியூனுக்கு தான் பாட்டு ஓடுதா, பாட்டை கேட்டு நம்ம டியூன் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கே தெரியாத ஒரு சிங்க் அப்போ தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ தான் நமக்கு சரி 2-3 நோட் வாசிக்க அந்த சாங்குக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன். ஸோ நம்ம ஒரு பாட்டை கேட்டு நம்மளால் வாசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து எனக்கு அந்த டைம் தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதுதான் என்னுடைய மியூசிக் ஜேர்னி அண்ட் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தது. அங்கே இருந்து தான் என்னுடைய ஃபுல் ஸ்டடீஸ் மியூசிக் எல்லாமே ஆரம்பித்தேன். அம்மா அப்பா தெளிவாக சொல்லிட்டாங்க, நீ எதுவோ பண்ணிக்கோ, படிக்கிற மட்டும் விட்டுறக்கூடாது எந்த காரணத்துக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பண்ணுறதை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஆரம்பித்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு சரி சினிமாவில் போய் எதாவது மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெரியரை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவா வந்து நட்பு கிடச்சிச்சு. தேவா என்ன சொன்னாப்புல, நம்ம செம்மையாக பாட்டு பண்ணுறோம், ஊரே நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். ஒன்று அப்படிப்பட்ட சாங் எழுதணும், அப்போ தான் ஊரை பார்க்கும், இல்லைன்னா வேறு மாதிரி சாங் எழுதணும், அப்படி தான் நம்ம ஊரை பார்க்கும் அப்படின்னு ஒரு மாதிரி டிஸ்கஷன்லாம் போயிட்டே இருக்கோம். அப்போ ஒரு ஐடியா சொல்லுவோம், கேவலமான ஐடியா இருக்குது, தயவுசெய்து தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ப்ரில்லியண்டாக ஒன்று வருவோம், இது செம்மையாக இருக்குது, இப்போ கொடுக்க வேணாம் பின்னாடி கொடுத்துக்குருவோம், இது ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாங் பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் டெய்லி என்ன பண்ணிட்டோம்னா, இப்படி போனால் சரியாக இருக்காது, நம்ம யாராவது நம்ம டேரக்டர்ஸ் எல்லாரையும் போய் மீட் பண்ணி நம்ம அவங்கள பார்த்து சார் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி லிஸ்ட் போட ஆரம்பித்தோம். இந்த டேரக்டர் பார்க்குறோம், அந்த டேரக்டர் பார்க்கணும்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் எடுத்துக்கிட்டு டெய்லி இன்றைக்கி இந்த 4 டேரக்டர் கவர் பண்ணுறோம், நாளைக்கு அடுத்த 4 டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வடபழனி, சாலிகிராமம், விருகம்பாக்கம், அலசர்பாக்கம், டெய்லி இது எங்களோட லிஸ்ட்டு. இப்படி தான் போயிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு நாள் ஈவினிங் ஒரு 4 to 5 இருக்கும். தேவா சொன்னாப்பில், நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகிறோம், இன்றைக்கி தான் ராட்சசன் படத்துடைய ஃபர்ஸ்ட் டே சாங் மூவி ரிலீஸ் ஆகுது, ஒரு முக்கியமான விஐபி நமக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி மாஸ்டருடைய ஆஃபீஸுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக போய் வண்டியை நிப்பாட்டிட்டு டியோவில் தான் போகிறோம் 2 பேரும். அப்படியே போய் நிப்பாட்டிட்டு போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
தேவா கூப்பிட்டு அண்ணா வந்துட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சொல்லிட்டு இருக்காப்புல. எனக்கு யாருன்னு தெரியாது, ஏன்னா நாங்கள் தேவா 2 பேருமே நாங்கள் கோஆர்டினேட் பண்ணிக்கிடுவோம் யாரை மீட் பண்ணலாம் அப்படின்னு. அவர் கொஞ்சம் பேர் தெரியும், எனக்கு கொஞ்சம் பேர் தெரியும். ஸோ ஆனால் தேவாவுக்கு அதிக ஆள் தெரியறதுனால தேவாட்ட நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோ, அவன் போயிட்டு சாங்ஸ் எல்லாம் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அண்ணா அப்படி மாதம் வெளியில் வர்றாரு, யாருன்னா சாட்சி அண்ணன் வெளியில் வந்துட்டு அப்படியே என்ன வாங்கப்பா அப்படின்னு சொன்னார். அண்ணா வணக்கம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படியே பாட்டெல்லாம் காமிக்கிறோம். அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு. கேட்டுட்டு அப்படியே திருப்பி ஓட்டம் கேட்குறாரு. 2-3 சாங் கேட்டுகிட்டே இருக்காரு. பார்த்துட்டு இந்த லைன் நல்லா இருக்கே, இந்த லைன் நல்லா இருக்கே, இந்த இடத்த சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஓகேண்ணா. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அப்ரிசியேஷன். நீ இது நல்லா பண்ணிக்க சொல்லும்போது அதுதான் அவனுக்கு ஒரு எரிபொருள் மாதிரி. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஒரு நாள் ரொம்ப மோட்டிவேஷனே இல்லாமல் ஏன்னா மியூசிக் பண்ணோம், பண்ணிகிட்டே இருக்கிறோம், பாட்டாக இருக்குது, ஒன்று வெளியிலேயே வருது இல்லையா அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் அண்ணன் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பேக்ட் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போலாம் யூடியூப்பில் பார்த்துட்டு லைக் மியூசிக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு படைப்பாளி, ஒரு டைரக்டருக்கு என்னென்னா அவருடைய கதையில் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மியூசிக் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அதோடைய நம்ம கதைக்கு ஒரு மியூசிக் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி அண்ணன்ட்ட சொன்ன அண்ணா ஒரு சீன் சொல்லுங்கள், அவங்களுக்கு மியூசிக் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னப்போ அந்த டைமில் அண்ணன் ஒரு கதை சொன்னார். அப்படி நம்ம அண்ணனை போய் செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கு போகிறோம். உட்காந்தே நான் இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சீன்லாம் ரெடி பண்ணி மியூசிக் எடுத்துக்கொண்டு அண்ணன் காமிப்போம். அண்ணன் அடுத்த நாள் இப்படி பார்த்துட்டு அப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பார். இந்த இடத்துல எஃபெக்டாக இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்படி தான் சாஜி அண்ணியோடைய ஃபர்ஸ்ட் ஜேர்னியாக ஆரம்பிச்சது. 6 வருஷம், இதெல்லாம் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 6 வருஷமாக அண்ணனுடைய போராட்டத்தோடு நாங்களும் எங்கள் போராட்டத்தையும் அப்படியே பேரலாக ரன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ கடைசியாக என்னாச்சுன்னா ஒரு நாள் கால் வருது. அண்ணன் சொல்கிறாரு, ஆஃபீஸ் போட்டோம்னா வந்துடு ஸ்ட்ரெயிட்டாக, நம்ம ஒரு டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னு சொன்னார். தேவா நான் என்ன பண்ணா எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு தேவா எடுத்துக்கிட்டு இருக்கிற இடம்னா ஆஃபீஸ் முன்னாடி போயிட்டு நிற்கிறோம். அண்ணா வந்து இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதையிட்டே ஒரு சின்ன சாராம்சம் மட்டும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எனக்கு பிடிக்கிற மாதிரி செம்மையாக ஒரு சாங் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் 2 பேரும் தேவா மூஞ்சி பார்த்துக்கிட்டோம். பிடிக்கிற மாதிரியா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நம்ம வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஸ்டூடியோக்குள்ளே போய் உட்காரோம். அப்படியே சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அண்ணனை மீட் பண்ணுறோம். அண்ணன் என்ன சொல்லிட்டாருன்னா, ஓகே சார் சாங்கை கொடுத்துட்டு ஃபோன்லாம் வச்சுட்டு ஹெட்ஃபோன்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் மூஞ்சியை பார்த்துட்ருக்கோம் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. தேவா நானும் எங்கள் மூஞ்சியை பார்த்துக்கிறோம், அவரையும் பார்த்துக்கிறோம். அவர் சாங் ஃபுல்லாக கேட்டுட்ருக்காரு. என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா காலம் கொடியது. இந்த சாங் வந்து படத்துக்கு பின்னாடி ரிலீஸ் ஆக போகுது. அதான் ஃபர்ஸ்ட் சாங் நாங்கள் ஒர்க் பண்ணது. அந்த சாங் ஃபுல்லாக ஹெட்ஃபோன் கேட்டுட்ருக்காரு. நாங்கள் அவர் மூஞ்சியே பார்த்துட்ருக்கோம். செகண்ட் டைம் கேட்குறாரு, திருப்பி பார்க்குறோம். நான் பிளான் பண்ணிட்டேன், சரி ஓகே ஒர்க் அவுட் ஆகலை, ஹெல்மெட் எடு, கீ எடு, செருப்பு எங்கே வச்சுக்கம் பாரு, அப்படி கிளம்பி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கோம். டப்புன்னு பார்த்துட்டு அப்படியே மூஞ்சில் ஒரு பிரைட்டாக ஒரு ஸ்மைல் வந்துச்சு. ஆஹா ஓகே, நமக்கு இந்த படத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிட்டாருன்னா சாங் ஓகே பண்ணிட்டாரு. அப்போ தான் சொன்னால் நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசி நம்ம படத்தை ஆரம்பிக்கலாம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அப்போ எங்களுடைய படம் ஜேர்னி ஆரம்பிச்சிது. ஸோ அண்ணா ஒவ்வொரு பாட்டுமே உட்காந்து வரி லிரிக்ஸ், இப்போ நீங்கள் அயல்பெரி சாங் கேட்டிங்கல்ல அந்த வரி, ஒவ்வொரு வரியுமே வந்து தமிழில் ரொம்ப ரசித்து இந்த வரி நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது பண்ணலாம் அப்படின்னு. உடையாதை சாங் பண்ணும்போது இந்த வரி பண்ணலாம் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தமிழுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு பாட்டு அமைகிறதுக்கு உதவி பண்ணார். ஸோ ஒரு கலைஞருக்கு அவருடைய படைப்பில் நம்ம உறுதுணையாக இருந்து நல்ல அவுட்புட் கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் 2-3 விஷயத்தை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முக்கியமான விஷ்ணு அவர் என்ன பண்ணார்னா, அயல்வெளி சாங் பார்த்துருப்பீங்க. அந்த சாங்கை வந்து ஆர்டிஸ்ட் சிங்கருக்கு பாருங்க டைமே கிடைக்காது. திடீர்னு டைம் கொடுத்த உடனே விஷ்ணு ப்ரோ உடனே திருப்பூர்லேருந்து அன்றைக்கி நைட்டே கிளம்பி வந்து தூக்கமே இல்லை, ரொம்ப டயர்டாக இருப்பாப்புலாம் இருந்துட்டு உடனே கூட இருந்து ஒவ்வொரு சாங்கை சூஸ் பண்ணுறதுக்கு ஆதித்யா சாங் சூஸ் பண்ணுறதுக்குமே வாய்ஸ் அவரை சொன்னார், ஆதித்யா வாய்ஸ் சூப்பராக இருக்குமே. ஏன்னா நாங்கள் பிரதீப் மாதிரி ஒவ்வொரு வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஷான் ரன் போகலாம் அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாங்குக்கு கரெக்டாக சொன்னார், ஆதித்யா செம்மையாக இருக்கும், நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு சில முக்கியமான முடிவுகள் டிசிஷன்ஸ் எல்லாமே எங்கள் கூட ஃபுல் டைமாக சப்போர்ட்டாக இருந்து விஷ்ணு பண்ணி கொடுத்தாப்புல. பிக் தேங்க்ஸ் டு ப்ரோ. ஸோ அப்புறம் வந்து மேன் பிகைண்ட் த ஷோ சொல்லவே இல்லைனா பத்ரி சார் அவருடைய கொள்கையை நமக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ பத்ரி சாருக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி. இங்கே முக்கியமாக வந்து ஒரு ஃபோனில் காலர் டியூன் கேட்பீங்கள்ல,
ஆனால் ஒருத்தர் வந்து கால் பண்ண பின்னாடி காலர் டியூன்னு அப்போ தான் ஆரம்பிப்பார். அது யாருன்னு கேட்டால் கார்த்திக் இசையே அப்படின்னு தான் ஆரம்பிப்பாப்புல. ஸோ இது மாதிரி பல ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னொன்று பாஸ்கரன் தான், நாங்கள் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கோம், அவர் வந்து தனியாக சத்தம் கேட்டுட்ருக்கோம். யார் தனியாக ஒரு ஹார்மோனிஸ், அந்த ஸ்ருதியே இல்லாமல் ஹார்மோனி ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்ப்போம். அவர் தான் பாஸ்கரன். ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் மிக நன்றி. உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப தேவை. சாஜியானா உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த படத்துடைய அறிமுகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு அறிமுகம் ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய விஷயம் நீங்கள் எங்களுக்கு பண்ணியிருக்கீங்க. வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியோட இருப்பேன். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக அனல் பறக்கும் ஒரு ஸ்பீச்சை கொடுக்க இருக்காரு ஸ்டண்ட் இயக்குனர் திரு கனல் கண்ணன் அவர்கள். சார் வாங்க. இதுதான் விஷயமா, சீக்கிரம் முடிச்சிட்டாரா பேசிட்டு? பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் ஜாம்பவானுக்கும் என் வணக்கம். இந்த படத்தை டைட்டில் பார்த்தாலே எனக்கு பழைய நான் கிராமத்தில் வளர்ந்த நினைவுகள் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த காலத்தில் பாராஜா சொல்லிப்பார், யாரோடவே அந்த லாந்தர் வச்சா கேட்பாங்க. ஏன்னா அது ரெண்டாவது இந்த படத்தில் ஒரு த்ரில்லர் படம் கேட்டு சொன்னாங்க. எப்பவுமே லாந்தர் எப்பவுமே த்ரில்லர் தான். அந்த இப்போ எந்த ஷார்ட்ஸ் எடுத்தாலுமே அந்த சோர்ஸ் இருக்கு, இந்த ஷேடோஸ் வந்து த்ரில்லர் கொடுக்கும். ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதெல்லாம் வரும்போது ஜஸ்ட் நான் கொஞ்சம் நடந்துருப்பது காவி விழுந்துருச்சு. அதை எடுத்து கொடுத்த சகோதரர் விதார்த்தனுக்கு ரொம்ப நன்றி. காவியை காப்பாற்றிய. அது இல்லாமல் சமீப காலங்களில் வந்து திரைப்படங்களில் வந்து ஒருத்தர் தாக்கி பேசுவதற்காக உண்மைகளை பேசும்போது பேசுவாங்க. என் நண்பன் வந்து தேனப்பன், அவர் வந்து சாதாரண தேனப்பன் இல்லை, அது ஒரு கஷ்டம். ஸோ ஏன்னா அவர் சமயத்தில் ஒரு கருத்து சொல்லிட்டார். அப்போது எல்லாருமே அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சில பேர் அவரை ஃபோனில் மிரட்டலாம் விட்டாங்க. ஏன்னா அவரை எந்த மிரட்டலும் கட்ட மாட்டார். ஏன்னா அவர் ஒரு டானப்பன். ஸோ இந்த படத்தில் வந்து நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நான் வித்யாசாருக்கு ஏற்கனவே படம் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த படத்தில் இந்த ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன் வித்யாசாருக்கு. மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்த காக்கிக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நம் அனைவரின் மரியாதைக்குரிய திரு PL தேனப்பன் அவர்களை டானப்பன் என்று பெயர் சூட்டிய அனல் கண்ணன் அவர்களுக்கு வந்து மிக்க நன்றி. தற்போது சாரே வந்துட்டாங்க. வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகையாளர் மற்றும் ஃபோட்டோகிராஃபர் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் இயக்குனர் மற்றும் நம்ம நண்பன் கனல் கண்ணன், அப்புறம் பேசிட்டு போன பூச்சிமுருகன் சார், MS பாஸ்கர் மற்றும் எல்லாருக்கும் என்னோட பசுபதி ராஜ் சார், மிச்சம் இந்த படத்தோட தயாரிப்பாளர். நான் இங்கே வந்தது வந்து நம்ம நண்பன் என்னோடய பிரதர் மாதிரி வித்யார்த்திக்காக தான் வந்தேன். அவர் நம்பி நம்ம ஒரு படம் பார்க்கலாம். இப்போ ஏதோ ஒரு படம் பார்க்கணும், டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா படம் தேட்டரில் இல்லைன்னா ஓடிடியில் பார்க்கணும் அப்படின்னா வித்யார்த்தி படம் நம்பி போய் படம் பார்க்கலாம். அந்தளவு ஒரு கதை நாலேஜ் உள்ள ஒரு நடிகர். அதனால் வித்யார்த்தோட படங்கள் வந்து நிச்சயமாக அவரோட உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. இன்றைக்கி இல்லை நாளைக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். அது இந்த படம் மூலமாக கிடைக்கணும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் ஹீரோயின் ஸ்வேதாவை பார்த்தா அப்படியே ஸ்னேகாவை பார்த்த மாதிரியே இருக்குது. ஸ்னேகா சிஸ்டம் மாதிரி இருக்குது. ஐ திங்க் குதிரவால்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கமல்கண்ணன் மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு மேடையில் ஒன்றும் பேசல. உண்மைதான், கொஞ்சம் பேர் ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க. லாஸ்ட் மேடையில் பேசினேன் இல்லையாக்கா, உத்தமவில் பஞ்சாயத்து. அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. சினிமாவில் சகஜம் தானே. என்னோடய கருத்து நான் சொல்கிறேன். நம்ம சினிமாவில் எல்லாருக்கும் எல்லாரோட கருத்தும் சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது. அதனால் இந்த படம் மேலும் இந்த படத்தின் இயக்குனர் நிறைய படங்கள் பண்ணி பெரிய இயக்குனராகவும் வேண்டி விடுபடுகிறேன். அதேமாதிரி தயாரிப்புகளும் பெரிய படங்கள் பண்ண வேண்டி விடுபடுகிறேன்.